தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே, எமர்ஜென்சி சோலார் லைட் ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டில் வந்து என்ன பழுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி 3-7 வோல்டேஜ் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டில் வந்து பழுதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் புதுசாக வந்து இந்த பேட்டரியை வந்து நாம் சேஞ்ச் பண்ணி இந்த பேட்டரியை வந்து நாம் மாற்றி எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நாம் இந்த பேட்டரியை மாற்ற போகிறோம். இப்போ இந்த பேட்டரியை வந்து நாம் எப்படி மாற்றி சரி பண்ணி இந்த லைட்டை எப்படி நாம் எரிய வைக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் இருந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழுதாகிடுச்சு. நான் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இந்த பேட்டரிக்கு வந்து சீரியஸ் கனெக்ஷனில் கொடுக்காமலுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நாம் கிரவுண்ட் வயரை வந்து ஒட்டிக்கொள்ள போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ப்ளஸுக்கான ப்ளஸ் வயரை ஒட்டிக்கொள்ள போகிறோம். இந்த வயரை இதில் ஒட்டிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்து ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸுக்கு வயரை வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து மைனஸில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் மைனஸுக்கு மைனஸ், அதாவது கிரவுண்ட் வயரையும் இந்த மாதிரி சால்டரிங் வச்சு ஒட்டி எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கு ப்ளஸை வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நாம் வந்து இதில் இப்போ வந்து டபுள் செலோ டேப் வச்சு ஒட்டிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் செலோ டேப் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் பாருங்கள், எமர்ஜென்சி சோலார் சர்க்யூட்டில் இருந்து வர்ற ப்ளஸ் வயரில் வந்து நாம் ப்ளஸை ஒட்டிக்கொள்ள போகிறோம். ப்ளஸ் வயரை இதில் கனெக்ஷன் கொடுக்கலாம். ப்ளஸுக்கு ப்ளஸில் இந்த பேட்டரியில் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் வயரை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து பேட்டரியை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் வச்சுருக்குறோம். இதில் வந்து நாம் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாம் குளு கம் வச்சும் ஒட்டிக்கொள்ளலாம். நான் இந்த மாதிரியே வச்சு ஒட்டிக்கொள்ள போகிறேன். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் மேலே வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி டேப் வச்சு நாம் ஒட்டிக்கொள்ளலாம். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்து நாம் ஃபுல்லாக பூட்டிடுவோம். பூட்டிட்டு நாம் பார்க்கலாம். இப்போ வந்து நாம் மாற்றிருக்க சேஞ்ச் பண்ணியிருக்கிற பேட்டரி வந்து நம்மளுக்கு எப்படி இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டில் வந்து என்ன மாதிரி வேலை செய்யுதுன்ற செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 4 நட்டு வரும். இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா டேப் வச்சு அடித்து கொள்ளலாம், இல்லைன்னா நம்ம குளு வச்சு ஒட்டி கொள்ளலாம். இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், பேட்டரி போட்டிருக்கிறோம், உங்களுக்கே தெரியும் சார்ஜ் ஆகுது. இப்போ வந்து நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாம்
ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சட்டப்படி வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செம்ம வெளிச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் லோ பவர் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வச்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டை பார்த்தீங்கன்னா நாம் நேரடியாக மொபைல் ஃபோன் சார்ஜர்லேருந்து நாம் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நாம் இந்த சோலரை வச்சும் சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சோலர்லேருந்து வர்ற பவர் வந்து நம்மளுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பழுது வராது. இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டை பழுது வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த சார்ஜிங் பின்னில் வந்து நம்மளுக்கு பழுது வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்டரி தான் முதலாவது நம்மளுக்கு பழுதாகும். பார்த்தீங்கன்னா இந்த 3.7 வோல்ட்டில் போட்டுருக்கிற பேட்டரி தான் பழுதாகும். இதை வந்து நாம் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த எமர்ஜென்சி சோலார் லைட்டை வந்து நாம் ஈஸியாக சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.